என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. ஒன்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈரான் அமைச்சரை சந்தித்தது, இன்னொன்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சைனாவுக்கு வந்தது. இப்போ இது ரெண்டும் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்தியாவுக்கு இதனால் என்ன லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது? இன்னைய டேட்டுக்கு இந்த பக்கம் பாலஸ்தீனர்களை அங்கீகரிச்சுக்கிட்டும், ஆனால் அதே சமயம் அவர்களுடைய பரம எதிரியான இஸ்ரேலோட நம்ம இராணுவ கோஆப்ரேஷன் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அத்த பெரிய அமெரிக்காவே மிலிட்ரியால் ஒன்றும் செய்ய முடியல. அடுத்து எதுக்கு வர்றாரு? அவர் டிப்ளமசியாக வர்றாரு. எதுக்கு வர்றாரு? பொருளாதாரத்தினுடைய கதவுகளை திறக்கிறதுக்கு வர்றாரு. நம்மளுடைய கன்சம்ஷன் இட் செல்ஃப் யாரும் நம்மள்கிட்ட வாலாட்ட முடியாது. அவ்வளோ பெரிய கன்சம்ஷன் இருக்குது. இந்தியாவை கன்சம்ஷன், ஹை கன்சம்ஷன் அண்ட் லார்ஜ் கன்சியூமர் மார்க்கெட் இருக்கிறதுனால எல்லாரும் இந்தியாவை அவ்வளோ ஈஸியாக பாய்ச்சிருக்கு. அது அந்த துப்பாக்கி சண்டை, துப்பாக்கி சுடுதல், துப்பாக்கி பயிற்சி இதெல்லாம் எப்படி சார் இருக்குது? ஃபஸ்ட்டு டைரக்ட் ஃபயரிங், இன்னொன்று இன்டைரக்ட் ஃபயரிங். டைரக்ட் ஃபயரிங்னா நேராக பார்த்து சொல்கிறது, இன்டைரக்ட் ஃபயரிங்னா பார்க்காமே சொல்கிறது. அந்த ஃபயரிங் அது ஒரு பெரிய கடல். ஹோல்டிங்னா ஸ்ட்ராங் ஹோல்ட். இந்த ஹோல்டில் தான் எல்லாமே. ஃபயரிங்கினுடைய மூல மந்திரமே ஹோல்டிங் தான். ஹெச்எம்ஜின்னு இருக்குது, அந்த காலத்தில் ஹெவி மிஷின் கன். அதில் சூடு ஜாஸ்தி ஆகிறதுனால என்ன செஞ்சாங்க? அதில் தண்ணி ஊற்றினாங்க, அதை கூல் பண்ணுறதுக்கு தண்ணி. அது ராக்கெட்ஸ் பூராவுமே நியூட்டன்ஸ் 3rd law of motionல தான் வேலை செய்யுது. அதனுடைய பேக் பிளாஸ்டர், அதில் நீ ஒருத்தரை கொல்லணும்னா ஒன்றும் செய்யணும், இந்த பக்கம் ஃபயர் பண்ண இந்த கீழே பின்னாடி இருக்க செத்து போயிடும், அது ஆளை தூக்கிடும். சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 2 சம்பவங்கள் உலக அரசியலில் எப்போ உற்று நோக்கப்படுது. ஒன்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈரான் அமைச்சரை சந்தித்தது, இன்னொன்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சைனாவுக்கு வந்தது. இப்போ இது ரெண்டும் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்தியாவுக்கு இதனால் என்ன லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது? இந்தியாவுக்கு இந்தியா ஒரு ப்ரிகாரியஸ் சுச்சுவேஷனில் போயிட்டு இருக்குதுங்க. எப்படின்னம்னா, இந்த பக்கம் ஈரானையும் பகச்சிக்காமல் அவங்ககிட்டருந்து ஆயிலை வாங்கிக்கிட்டு பேசேஜை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, இந்த பக்கம் சவுதி அரேபியாக்கிட்டருந்து நம்மளுடைய டயஸ்போராவெல்லாம் கவனிச்சிக்கிட்டு, அதே மாதிரி அமெரிக்கன்ஸினுடைய பிளெஸிங்ஸ் இருந்துக்கிட்டு, அந்த பக்கம் ரஷ்யாட்டிருந்து ஃபேவரபிள் டேர்ம்ஸில் கச்சா எண்ணெயை இறக்குமதி பண்ணிவிட்டு, இந்த பக்கம் சைனாவோட ஒரு எதிர்ப்பு இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதிரி. ஸோ இந்தியன் வெளியுறவு கொள்கையில் என்னென்னா, இந்த சுச்சுவேஷனில் எப்படி இந்தியா இருந்தால் நல்லதோ பெஸ்ட்டாக இருக்குமோ அந்த விஷயம், அந்த மாதிரி தான் இந்தியன் வெளியுறவு கொள்கை இருக்குது. 1960களில் கோல்டு வார் டயத்தில் எப்படி இந்தியா இருக்கணுங்கிற விஷயங்கள் இருந்தது. 70-80களில் இஸ்லாமிய தீவிரவாதம் தலையெடுத்தப்போ எப்படி இந்தியா இருக்கணுங்கிற விஷயங்கள் இருந்தது. 2000ஸில் அதாவது அமெரிக்கன் டாமினேஷன் ஹெகிமோனி வந்தப்போ எப்படி இந்தியா இருக்கணும் வருது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்தியா வேறு வேறு மாதிரி இதை பண்ணியிருக்குது. இன்னைய டேட்டுக்கு இந்த பக்கம் பாலஸ்தீனர்களை அங்கீகரிச்சுக்கிட்டும், ஆனால் அதே சமயம் அவர்களுடைய பரம எதிரியான இஸ்ரேலோட நம்ம இராணுவ கோஆப்ரேஷன் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி அந்த பக்கம் யூரோப்பியன் கண்ட்ரிஸோட நம்ம கவுண்டர் பேலன்ஸ், அமெரிக்கன் எக்கனாமிக்கு கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இறக்குமதி ஏற்றுமதியை ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா சைனாவோட நம்ம என்ன செய்யலை, அவங்ககிட்ட அதாவது தடையை போட்டு அவங்களுடைய இறக்குமதி ஏற்றுமதியெல்லாம் நம்ம ஒன்றும் செய்யாமல் அது பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் மாதிரி வச்சுருக்கிறோம். இந்த பக்கம் என்னென்னா, நம்ம ஈரானோடவும் சவுதி அரேபியா, இன்றைக்கி கூட நம்ம ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் எங்கே இருக்கிறார்? இன்றைக்கி UAEயில் இருக்கிறார் நினைக்கிறேன். அஞ்சு நாடுகள், 5 நாள் 6 நாடுகளை கவர் பண்ணுவார். அது ஒரு மாஸ்டர் மூமெண்ட் ஃபார் கேதரிங் என்னது நம்மளுடைய டிப்ளமேட்டிக் சப்போர்ட்டு. ஏன்னா இந்த காலகட்டங்களில் டிப்ளமசி இஸ் க்ளோஸ்லி லிங்க்ட் வித் எக்கனாமிக்ஸ். அதாவது பொருளாதாரமும் டிப்ளமசி ஒன்றோட ஒன்று இதாக. அத்த பெரிய அமெரிக்காவே மிலிட்ரியால் ஒன்றும் செய்ய முடியல. அடுத்து எதுக்கு வர்றாரு? அவர் டிப்ளமசியாக வர்றாரு. எதுக்கு வர்றாரு? பொருளாதாரத்தினுடைய கதவுகளை திறக்கிறதுக்கு வர்றாரு. ஸோ ஆகவே அந்த விஷயத்தை பார்க்கும்போது நீங்கள் நம்ம இந்தியன் வெளியுறவு அமைச்சகமும் சரி, இந்திய பிரைம் மினிஸ்டரும் கரெக்டான பாயிண்டில் தான் போயிட்டுருக்காங்க, கரெக்டான அலைன்மெண்ட்டில் போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு பெரிய அளவு தாக்கம் இருக்காது. மேபி என்ன ஒரு பெட்ரோல் 3 ரூபாய் ஏறி இருக்குது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு தாக்கம் இருக்கும் மொழியே பயப்படக்கூடிய அளவுக்கு நமக்கு தாக்கம் இருக்குது. அண்ட் செகண்ட்லி, இந்தியா இஸ் எ லார்ஜ் கண்ட்ரி. இந்திய துணைக்கண்டம்னு சொல்லுவாங்க. இது இந்தியா கண்ட்ரியே கிடையாது. இந்திய துணைக்கண்டத்தில் நம்மளுடைய கன்சம்ஷன் இட் செல்ஃப் யாரும் நம்மள்கிட்ட வாலாட்ட முடியாது. அவ்வளோ பெரிய கன்சம்ஷன் இருக்குது. கன்சம்ஷன் அதாவது 1.4 பில்லியன், 140 கோடி மக்கள் எல்லாரும் ஒரு கிளாஸ் மில்க் குடித்தா கூட எங்கேயோ போயிடும். மில்க் ப்ரொடக்ஷன் எவ்வளோ தேவைப்படும், மில்க் எவ்வளோ அங்கே ஸ்கோப் இருக்குது. எல்லாரும் ஒரு வருஷத்துக்கு ஒரு சட்டை போட்டால் கூட
ப்ரொடக்ஷன் ஆஃப் க்ளோதிங் ப்ரொடக்ஷன், டிசைனிங், அது வந்து வேறு லெவலில் போயிடும். ஸோ அதனால் வந்து இந்தியாவை வந்து கன்சம்ஷன், ஹை கன்சம்ஷன் அண்ட் லார்ஜ் கன்சியூமர் மார்க்கெட் இருக்கிறதுனால எல்லோரும் இந்தியாவை அவ்வளோ ஈஸியாக பகிச்சிக்க மாட்டாங்க. இல்லை, எதற்காக இந்த கேள்வி வந்துச்சுன்னா சார், இப்போ ஈரான்ங்கிறது அமெரிக்காவினுடைய எதிரி நாடாக இருக்கக்கூடியது. அங்கே நம்ம ஒரு நெருக்கத்தை பேணும் பொழுது அவங்க சைனாவோட அமெரிக்கா இணையுதா? அது எப்படி? இல்லை, அது சைனா வந்து பியூர்லி இட் இஸ் எக்கனாமிக் இனிஷியேட்டிவ். நீங்கள் வேணா பார்க்கலாம், 15 பேரை கூட்டு போயிருக்காரு யார் அமெரிக்கன் பிரசிடென்ட். என்ன யாரை கூட்டு போயிருக்காருன்னா அந்தந்த துறைகள் இருக்கிற டாப் ப்ரைவேட் பீப்புள் பிளேயர்ஸ் தான் கூட்டு போயிருக்கிறாரு. ஸோ அதனால் வந்து இது பியூர்லி அந்த இதுதான். அது வந்து அண்டு அமெரிக்காவும் சைனாவும் மேபி போட்டி மாதிரி தெரிஞ்சாலும் அவங்களோட ரொம்ப நான் ரிலேட்டட் போட்டி. அமெரிக்கன்ஸ் வந்து வெரி ஹைலி அட்வான்ஸ்ட் இன் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். சைனீஸ் ஹைலி அட்வான்ஸ்ட் அண்ட் ஹைலி எஃபிஷியன்ட் இன் மேனுஃபேக்சரிங் அண்ட் லோவர் லெவல் லோ ஆர்டர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இது ரெண்டும் மேட்சிங் கிடையாது. ஓகே, அவங்க ரெண்டு பேரும் ஒரு இட்ஸ் வெரி குட் டெவலப்மெண்ட் ஃபார் த வேர்ல்டு. இந்த ரெண்டு பேரும் போய் அங்கே வந்து உட்காந்து பேசுறது நல்ல விஷயம் தானே. பெருந்தலைகள் ரெண்டும் உட்காந்து பேசுறது, திமிங்கல ரெண்டும் உட்காந்து பேசுறது நல்ல விஷயம் தானே. சரி, இப்போ ஆர்மி, இராணுவம் அப்படின்னாலும் நமக்கு நினைவுக்கு வர்றது துப்பாக்கி தான். அது வந்து நீங்கள் டாங்கிகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே முதல்ல அடிப்படையில் ஒருத்தர் ஞாபகத்து வரும் இராணுவம்னா துப்பாக்கி தான். அது அந்த துப்பாக்கி சண்டை, துப்பாக்கி சுடுதல், துப்பாக்கி பயிற்சி, இதெல்லாம் எப்படி சார் இருக்குது? அது கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டீங்க, துப்பாக்கி சுடுதல்னு. ஃபயரிங் வந்து பலதரப்பட்ட ஃபயரிங் இருக்குது இந்திய இராணுவத்தில். இந்திய இராணுவத்தில் வந்து ஃபயரிங்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட் டைரக்ட் ஃபயரிங், இன்னொன்று இன்டைரக்ட் ஃபயரிங். டைரக்ட் ஃபயரிங்னா நேராக பார்த்து சுடுறது, இன்டைரக்ட் ஃபயரிங்னா பார்க்காமே சுடுறது. அந்த மாதிரி ஒரு ஃபயரிங் தெரியுமா? பார்க்காம சுடுறது. நம்ம யாரை சுடுறோங்கிறது, யார் மேலே குண்டு போடுறாங்க நமக்கு தெரியாது, ரொம்ப தள்ளி இருக்கும். ஆனால் வந்து என்னது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சு செய்வாங்க. தெர் இஸ் ப்ரொசீஜர், அதுக்கு பேர் இன்டைரக்ட் ஃபயரிங். புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து ராக்கெட் ஃபயரிங் இருக்குது, மிசைல் ஃபயரிங் இருக்குது, ஸ்மால் ஆர்ம் ஃபயரிங் இருக்குது, ஆர்ட்லரி ஃபயரிங் இருக்குது, டேங்க், அதாவது கவச வண்டிகள், டேங்க் ஃபயரிங் இருக்குது. அதுக்கப்புறம் மிசைல்ஸ்லேயே பல மிசைல்ஸ், க்ரூஸ் மிசைல்ஸ் லான்ச் இருக்குது, பேலிஸ்டிக் மிசைல்ஸ் லான்ச் இருக்குது, ராக்கெட் லான்ச்சஸ் இருக்குது. அதே மாதிரி பிவிஆர் மிசைல், பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல்ஸ் ஃபயரிங் இருக்குது. இந்த மாதிரி ஃபயரிங் வந்து அது ஒரு பெரிய கடல் அந்த ஃபயரிங். இப்போ எடுத்துக்காட்டா ஸ்மால் ஆர்ம் ஃபயரிங் சொல்கிறோம். ஸ்மால் ஆர்ம் ஃபயரிங்னா சிறிய வகை துப்பாக்கிகளினுடைய சுடுதல் பயிற்சி. ஸ்மால் ஆர்ம் ஃபயரிங்கில் என்ன வரும்? பிஸ்டல் இருக்கும். பிஸ்டல்ல 2 விதம் இருக்குது. பிஸ்டல் ஒன்று இருக்குது, ரிவால்வர் இருக்குது. அதுக்கு ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? எப்படி சார்? பிஸ்டல்ங்கிறது வந்து அதாவது அந்த குண்டுகளை போடுவோம், சுட சுட 1 2 3 4 5ன்னு போயிட்டு இருக்கும். அது வந்து என்னன்னா அதனுடைய கிளிப்பு மேலே ஏற்றி அதை வந்து சேம்பரில் ஃபீட் பண்ணும். ரிவால்வருங்கிறது வந்து ஒரு தடவை அடிச்சிட்டோம்னா அது சுத்தம், அந்த மேகசின் வந்து சுற்றி அடுத்ததுக்கு ரெடி பண்ணும் அந்த மாதிரி. ஸோ ரிவால்விங், இட் இஸ் ரிவால்விங், அதான் ரிவால்வர். ரிவால்வர் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், பிஸ்டல் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ரிவால்வர் வந்து 5 to 8 அடி தான் எஃபெக்டிவ், ஒரு ரூம் உள்ளுக்கு தான். பிஸ்டல் அப்படி இல்லை, 10 meters to 30 meters எஃபெக்டிவ் 10 meters, பட் 30 meters வரலாம் டிட்டரண்ட் இருக்குது பிஸ்டல். அதுக்கப்புறம் கார்பைன் இருக்குது. கார்பைன்னா வந்து அந்த ஷார்ட்டாக இருக்குமே, இரும்பு மாதிரியே இருக்கும் அது. கார்பைன் ஃபயரிங் இருக்குது. கார்பைன் குண்டுகளையும் பிஸ்டலையும் ஒன்றா போடலாம், ரெண்டையும் மாற்றிக்கலாம். இதையும் போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பிஸ்டல் குண்டு தான் கார்பைனுக்கு வச்சுக்கலாம். கார்பைன் வந்து 30 மீட்டர்லேருந்து 100 மீட்டர் வரலாம், அவ்வளோதான். 100 yards, அதான், அதுக்கு மேலே கிடையாது. அதுக்கப்புறம் ரைஃபிள்ஸ் இருக்குது. ரைஃபிள்ஸ் வந்து 300 மீட்டர், 400 மீட்டர், 500 மீட்டர், அது இதை பொறுத்து இருக்குது. எல்எம்ஜி மீடியம் லைட் மெஷின் கன் இருக்குது, மீடியம் மெஷின் கன்ஸ் இருக்குது. மீடியம் மெஷின் கன்னா என்னது? 3 நிற்கும், உங்களுடைய கேமராவோட இது மாதிரி 3 ட்ரைபாடில் நின்று இது பண்ணும். எவ்வளோக்குள்ள ஸ்டெபிலிட்டி கொடுக்குறோமோ அவ்வளோக்குள்ளவு அந்த துப்பாக்கி ரவையினுடைய தாக்கம் நல்லாயிருக்கும். அதாவது மனுஷன் வச்சு, அதாவது பிஸ்டலில் வந்து என்ன செய்கிறோம்? சிங்கிள் ஹேண்ட், இந்த ரிஸ்ட் எவ்வளோ பவர்ஃபுல்லோ அவ்வளோதான். அதனால் வந்து நான் வேணா உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள்கிட்ட ஒரு பிஸ்டலை கொடுக்குறேன், என்னை சுடுனா கொஞ்சம் கஷ்டம்தான். இன்ஃபேக்ட் அந்த பையன் நிற்கிறாரு, ஒரு 10 feet நிற்கிறாரு, அவரை நம்மளால் சுட முடியாது. ஏன்னா அழுத்தும் போது வெடிக்கும், கை எங்கேயோ போயிடும், அது வந்து எங்கேயோ அடிக்கும் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் கரெக்டாக பார்க்கணும், கரெக்டாக அழுத்தி வச்சு இது பண்ணணும், ப்ரெஸ் பண்ணி இது பண்ணணும். படத்தில் வர மாதிரி இப்படிலாம் சுட முடியும்? இல்லை, சுடலாம். அதுக்கு எக்ஸ்ட்ரீம், அதாவது இந்த இதில் இருக்கணும், என்னது? ஹோல்டிங், எய்மிங் அண்ட் ட்ரிகர் ஆப்ரேஷன். ஹோல்டிங் கரெக்டாக இருக்கணும், எய்ம் கரெக்டாக இருக்கணும், ட்ரிகர் ஆப்ரேஷன் கரெக்டாக இருக்கணும். ஹோல்டிங்னா ஸ்ட்ராங்காக ஹோல்டு. இந்த ஹோல்டில் தான் எல்லாமே, ஃபயரிங்கினுடைய மூல மந்திரமே ஹோல்டிங் தான். இந்த ஹோல்டு வந்து தனி ஒரு சிங்கிள் ஹேண்டாக இருக்கும்போது என்ன ஆகும்? அதனுடைய வேவரிங் ரொம்ப அக்யூரசி கம்மியாக இருக்கும். அதே இது வந்து 2 கை, இப்போ ரைஃபிள் என்ன செய்கிறோம்? 2 கையை, இந்த கையை வச்சுக்கிறோம், இந்த கை. இந்த ரைஃபிள்லையும் கிரவுண்டில் இருக்கும்போது இந்த 2 முட்டியோடு சேர்க்கும்போது இது 2 நமக்கு என்ன செய்யுது? ஒரு ஸ்டெடி இது கொடுக்குது. ஆனால் அதே இது வந்து ஸ்டாண்டிங் ஃபயரிங்கில் வந்து மேலங்கிலே ஆடும் முடியாது, அதனுடைய அக்யூரசி. அந்த ஹோல்டிங்கில் தான் அக்யூரசி இருக்குதுங்க. எப்படி துப்பாக்கியினுடைய ரவையில் வந்து அதனுடைய லீத்தாலிட்டி இருக்குது. லீத்தாலிட்டினா ஹவு இட் பியர்சஸ், how much damage it does to the
எனிமி அது இருக்குது. அது வந்து எதில் இருக்குது, அந்த ரவையினுடைய இதுலேயும் அதனுடைய புல்லட்டில் இருக்குது. ஆனால் என்னென்னா அந்த ஹோல்டிங்கில் வந்து என்னென்னா அதனுடைய அக்யூரசி இருக்குது. ஸோ 2 கையை கீழே வச்சு இது பண்ணுறது, முட்டியில் வச்சு செய்கிறது சிட்டிங் ஃபயர், சிட்டிங் பொசிச்சர் ஃபயரிங். அதே மாதிரி ஸ்டாண்டிங் பொசிச்சர் கொஞ்சம் இது, அந்த ஸ்டாண்டிங்லேயே ஸ்டாண்ட் வச்சு செய்கிறது. அது நான் கொஞ்சம் இந்த எல்எம்ஜி லைட் மெஷின் கன்ங்கிறது. லைட் மெஷின் கன்னா என்னென்னா அதில் வந்து 2 மட்டும் இப்படி இருக்கும், என்ன இருக்கும், ஒரு அப்படி திறக்கும், சின்ன பைபாட்னு சொல்கிறது. பைபாட்டில் வச்சிட்டோம்னா அது 500 மீட்டர் அடிக்கும். ஆமாம், 500 மீட்டர் ஒன்றும் இல்லை, அதே குண்டு, அதே டெர்மினல் வெலாசிட்டி, அதே ரிலீஸ் தான். பட் ஆனால் அது வந்து 500 மீட்டருக்கு என்ன காரணம், பைபாட்டில் ஸ்டேபிளாக இருக்கும். எம்எம்ஜி மீடியம் மெஷின் கன், அது வந்து ட்ரைபாட், இப்படி 3 ட்ரைபாட் இருக்கும். அது என்னென்னா 1800 மீட்டர் அடிக்கும். 1800 மீட்டர் போகும் அடித்தோம்னா. இப்படி அதனுடைய இது இப்படி இருக்கும், இப்படி இது பண்ணணும், இப்படி புல் பண்ணுறது இப்படி இருக்கும். இப்படி ஹெச்எம்ஜின்னு இருக்குது. அந்த காலத்தில் ஹெவி மெஷின் கன் இருந்தது. அதில் வந்து சூடு ஜாஸ்தி ஆகிறதுனால என்ன செஞ்சாங்க, அதில் தண்ணி ஊற்றுனாங்க, அதை கூல் பண்ணுறதுக்கு தண்ணி. ஸோ இது வந்து இதெல்லாம் ஸ்மால் ஆர்ம்ஸில் வர்றது. இந்த எம்எம்ஜி கீழே வர்றது பூரா ஸ்மால் ஆர்ம்ஸ். அதுக்கப்புறம் என்னது, இன்டைரக்ட் ஃபயர் வெப்பன்ஸ், அதாவது மார்ட்டர். இங்கே போட்டோம்னா அங்கே அடிக்கும், அங்கே போய் விழுவும், அது வெடிக்கும். அதே மாதிரி நம்ம ஊரில் வந்து துப்பாக்கி சுடுறதையும் ஒரே மாதிரி தான் நினைக்கிறாங்க, குண்டு போடுறதையும் ஒரே மாதிரி தான் நினைக்கிறாங்க. எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்ங்கிறது அது வேறு. எக்ஸ்ப்ளோசிவ்னா வெடிக்கிறது, வெடி பொருள் எக்ஸ்ப்ளோசிவ். அதில் குண்டுகள் இருக்கும், அந்த குண்டுகளை வந்து பின் எடுத்து போடும்போது எக்ஸ்ப்ளோஷன், அது வந்து வெடிக்கும். அது மாதிரி அந்த ஒரு கையெறி குண்டு இருக்குது. அதே கையெறி குண்டை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி AK-47 வச்சோம்னா அது வந்து என்னது, ரைஃபிள் லான்ச்டு வெடிகுண்டு. அதே வந்து பைப் மாதிரி பம்ப் செட்டில் இருக்கிற பைப் மாதிரி வச்சு அதை பண்ணோம்னா அது வேறு மாதிரி இது. ஸோ ராக்கெட் லான்ச்சர் ஒன்று ஃபயரிங். அந்த ராக்கெட் லான்ச்சர் வந்து நம்ம அது சின்ன சைஸ் இருக்குது, பெரிய சைஸ் இருக்குது. 84mm ராக்கெட் லான்ச்சர் கார்ல் குஸ்தாவ்னு சொல்லிட்டு ஸ்வீடிஷ் வெப்பன் இருக்குது. அதை நான் ஃபயர் பண்ணியிருக்கிறேன். ஐ வுட் லைக் டு ஷோ த ஃபோட்டோகிராஃப். அதனுடைய பேக் பிளாஸ்ட், அதில் நீங்கள் வந்து ஒருத்தரை கொல்லணும்னா ஒன்றும் செய்வேன், இந்த பக்கம் ஃபயர் பண்ணி இந்த கீழே பின்னாடி இருக்க செத்து போயிடுவான். அது பேக் பிளாஸ்ட்னு சொல்கிறது. அது எப்படி சார், அது ஆளை தூக்கிடும். அது ஏன்னா ராக்கெட் போகும்போது அது ராக்கெட்ஸ் பூராவுமே நியூட்டன்ஸ் 3rd law of motionல தான் வேலை செய்யுது. எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ ஆக்ஷன் நீ வந்து இந்த பக்கம் குண்டு அனுப்புனா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்து என்ன செய்யும், பின்னாடி வந்து அடிக்கும். அதனால் ஸோ ராக்கெட் லான்ச்சரில் வந்து 25 degrees 30 degrees நாங்கள் என்ன செஞ்சிருவோம், கிளியரன்ஸ் பார்த்துருவோம். நீங்கள் மரத்துக்கு பின்னாடி இருந்து ராக்கெட் லான்ச்சர் நீ செத்து போயிடுவேன், மரத்தில் அடித்து நம்மளை இது பண்ணி நம்ம க்ளோஸ் போயிடும். ஸோ பேக் பிளாஸ்ட் ஏரியா 45 degrees 30 meters நம்ம கிளியர் பண்ணி தான் அடிக்கணும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது ராக்கெட் லான்ச்சர். மாட்டருங்கிறது இப்படி அடிக்கிறது 2 inch மாட்டர் 3 inch மாட்டர் இருக்குது. பாகிஸ்தானில் 81mm மாட்டர் இருக்குது, சாரி 80mm மாட்டர் இருக்குது பாகிஸ்தானில். இந்தியாவில் 81mm மாட்டர். இதுலேயே என்ன விஷயம்னா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வச்சிருவான். ஏன்னா அவன் அம்யூனிஷன் நம்ம யூஸ் படுத்த முடியாமல், நம்ம அம்யூனிஷன் அவன் யூஸ் படுத்த முடியாமல் இருக்கிறது. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கம்பெனி சப்போர்ட் வெப்பன்ஸ்னு சொல்கிறது. ஒன்று ஸ்மால் ஆர்ம்ஸ் இருக்கிறது, ஸ்மால் ஆர்ம்ஸ் ஃபயரிங் நான் சொன்னேன், துப்பாக்கிகள். இன்னொன்று இந்த கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல ராக்கெட் லான்ச்சர்ஸ், அதெல்லாம் கம்பெனி சப்போர்ட் வெப்பன்ஸ். இப்போ என்ன செஞ்சிருக்கான், ஆட்டோமேட்டிக் கிரனேட் லான்ச்சர்னு ஒன்று கொண்டு வந்திருக்கான். ஆட்டோமேட்டிக் கிரனேட் லான்ச்சர்னா அந்த மீடியம் மிஷின் கன் இருக்குல்ல அதே தான், ஆனால் அந்த கிரனேட் என்ன செஞ்சுட்டான், குண்டு மாதிரி இல்லாமல் புல்லட் மாதிரி பண்ணிட்டான். ஸோ அதை பெல்ட்டில் போட்டோன்னே அது வந்து அது அடிக்குது. அது எதுக்குன்னா ஒரு திடீர்னு ஒரு வாஸ்ட் பீப்புள்ஸ் இருக்காங்க, ஒரு 40-50 பேர் இருக்கிறாங்க, அவங்கள உடனே கொள்ளணும் அப்படின்னம்னா உடனே என்ன செஞ்சார், ஆட்டோமேட்டிக் கிரனேட் லான்ச்சர் அடித்தோம்னா அடிக்கும். அதுலேயும் டைரக்ட் ஃபயரிங் இருக்குது, இன்டைரக்ட் ஃபயரிங் இருக்குது. அதை டைரெக்டாக அடிக்கலாம். டைரெக்டாக என்ன எப்படி நம்ம டைரக்ட் ஃபயரிங்னா கண் பார்க்க அடிக்கும், இன்டைரக்ட் ஃபயரிங்னா வேற ஒரு இடத்துல இங்கேருந்து செட் பண்ணி அடிக்கணும், அப்படி போய் அடிக்கும், ஒரு பேரபாலிக் பாத்தில் அடிக்கும். ஸோ இது வந்து ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தீஸ் கைண்ட் ஆஃப் வெப்பன்ஸ் வச்சு தான் மிலிட்ரி என்ன செய்யுது, தன்னுடைய சண்டையை போடுது, கார்கில் மாதிரி இடங்களில் வந்து வார் பண்ணுது. பட் ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து கல்வான் ஃபைட்டில் வந்து இந்த மாதிரி எந்த வெப்பனுமே யூஸ் படுத்தலை. தெரியுமா உங்களுக்கு? 2 கிட்டத்தட்ட வல்லரசுகள், இந்தியா ஒரு வல்லரசு, இந்தியா ஒரு ரீஜனல் சூப்பர் பவர், சைனா ஒரு ரீஜனல் சூப்பர் பவர், ஸ்லைட்லி ஹையர் ஸ்ட்ரென்த் இருக்கிற ரீஜனல் சூப்பர் பவர். 2 பேர் அடிச்சுக்கிட்டாங்க. ஆனால் என்ன செஞ்சாங்க பாருங்க, என்ன செஞ்சாங்க, ஒருத்தங்க கூட ஒரு புல்லட் கூட ஃபயர் பண்ணல. எதை வச்சு அடிச்சுக்கிட்டாங்க, கையால் அடிச்சுக்கிட்டாங்க. கை, அதுக்கப்புறம் ஒரு கம்பு ஸ்டிக்கில் வந்து பாப்டு ஒயரை சுற்றி இந்த மாதிரி தான் அடிச்சுக்கிட்டாங்க. இதுவரை எனக்கு இன்னும் என்னுடைய வாட் எவர் லிட்டில் ஸ்ட்ராட்டஜிக் நாலேஜ் ஐ ஹேவ், டாக்டிக்கல் அவேர்னஸ் ஐ ஹேவ், ஐ எம் அனேபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். பட் என்ன காரணம்னா அங்கே வந்து ஒரு ஒப்பந்தம் இருக்குது, ஃபயர் ஆர்ம்ஸை யூஸ் படுத்தக்கூடாதுங்கிற ஒப்பந்தம் இருக்குது. அதில் பார்டர் பிபிஎம்னு சொல்லிட்டு பார்டர் பர்சனல் மீட்டிங் செய்வாங்க, அதில் ஒப்பந்தம் பண்ணும். ஸோ மேபி அதனால் இருக்கலாம். பட் ஃபயர் ஆர்மை யூஸ் படுத்தக்கூடாதுன்னு 21 பேர்த்தில் கொண்டுட்டாங்க. அவங்கள நம்ம 46 பேரை கொண்டுட்டோமே, அது ஒரு ரொம்ப வருத்தமான விஷயம் இல்லை. ஃபயர் ஆர்மை யூஸ் படுத்தாம இத்தனை பேர்த்தை கொண்டுட்டாங்க. அதாவது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி
ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.